நம்ம எல்லாரும் விண்வெளியில இருக்கிற பிளாக் ஹோல் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது நிஜமாவே என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? இது ஒரு ராட்சத அரக்கன் மாதிரி. ஒளிய கூட, அதாவது லைட்ட கூட உள்ள இழுத்து வச்சுக்கும்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு இதை பத்தின தகவல்கள் தான் பார்க்க போறோம். நீங்க பிளாக் ஹோல்குள்ள பக்கத்துல போயிட்டு வந்தீங்கன்னா அங்க 1 மணி நேரம் இருக்கிறது பூமியில இருக்கிறவங்களுக்கு 10 வருஷமா இருக்கும். ஏன்னா பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை காலத்தையே மெதுவாக்கிடும். இதுதான் டைம் டிலேஷன். நீங்க அங்க போயிட்டு திரும்ப வந்தா உங்களை விட உங்க தம்பி வயசானவரா இருப்பாரு. சப்போஸ் யாராவது பிளாக் ஹோல்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? ரத்தமும் சதையுமா இருக்கிற மனுஷன் அப்படியே ஒரு நூல் மாதிரி நீளமா இழுக்கப்படுவான். இதத்தான் சயின்டிஸ்ட் ஸ்பார்க்கிடிஃபிகேஷன் சொல்றாங்க. அதாவது உங்களை ஒரு நூடுல்ஸ் மாதிரி மாத்திடும் அந்த ஈர்ப்பு விசை. சரி, இது நம்ம பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா நம்ம பால்விதி கேலக்சியோட கரெக்டா நடுவுல சாகிட்டேரியஸ் ஏ அப்படின்னு ஒரு ராட்சத பிளாக் ஹோல் இருக்கு. இது நம்ம சூரியனை விட 40 லட்சம் மடங்கு பெருசு. ஆனா இது நம்ம பூமிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இப்போதைக்கு இது ஆபத்து இல்ல. நம்ம எல்லாரும் பிளாக் ஹோல்னா உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பேரை தான் சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா ஐன்ஸ்டீனே ஆரம்பத்துல இப்படி ஒண்ணு இருக்கவே முடியாதுன்னு தான் நினைச்சாரு. ஐன்ஸ்டீனுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஜான் மிச்சல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய பாதிரியார் தான் இத பத்தி முதல்ல பேசினாரு. ஒரு நட்சத்திரம் ரொம்ப பெருசா ரொம்ப கனமா இருந்தா அதோட ஈர்ப்பு விசையில இருந்து ஒளி கூட தப்பிக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரு. அப்போ அதுக்கு அவர் வச்ச பேரு இருண்ட நட்சத்திரங்கள். ஐன்ஸ்டீன் அவரோட பொது சார்பியல் தத்துவத்தை வெளியிட்டப்போ விண்வெளி எப்படி வளையும்னு சொன்னாரு. ஆனா ஒரு புள்ளிக்குள்ள இவ்வளவு பெரிய நிறை அடங்குனா என்ன ஆகும்னு அவர் யோசிக்கல. முதல் உலக போர் நடந்துட்டு இருந்தப்போ போர்க்களத்துல இருந்த கார்ல் ஸ்வாஸ்லைட் அப்படிங்கிற ஜெர்மன் விஞ்ஞானி ஐன்ஸ்டீனோட தத்துவத்தை வச்சு ஒரு கணக்கு போட்டாரு. ஒரு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சுருங்குனா அது கருந்துளையா மாறும்னு அவர் தான் கணித ரீதியா நிரூபிச்சாரு. அந்த எல்லைக்கு இன்னைக்கும் ஷ்வார்ஸ்சைல்ட் ரேடியஸ்ன்னு தான் பேரு. ஆரம்பத்துல இத ஃப்ரோசன் ஸ்டார்ஸ்னு தான் கூப்பிட்டாங்க. ஜான் வீலர் அப்படிங்கிற அமெரிக்க விஞ்ஞானி தான் 1967 முதல்ல பிளாக் ஹோல் அப்படின்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் தான் இது ஃபேமஸ் ஆச்சு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவர் தான் பிளாக் ஹோல்னா சுத்தமா இருட்டா மட்டும் இருக்காது, அதுல இருந்து ஒரு வகை கதிர்வீச்சு வெளியே வரும்னு சொன்னாரு. அதுக்கு ஹாக்கிங் ரேடியேஷன் பேரு. அதாவது பிளாக் ஹோல் மெல்ல மெல்ல ஆவியாகி ஒரு நாள் காணாம போயிடும். இவ்வளவு வருஷமா இது ஒரு தியரியா தான் இருந்துச்சு. ஆனா 2019 ஈவென்ட் ஹாரிசான் டெலஸ்கோப் மூலமா முதல்ல ஒரு பிளாக் ஹோல போட்டோ எடுத்தாங்க. M87 கேலக்சில இருக்குது. இது விண்வெளி ஆராய்ச்சிலேயே ஒரு மைல்கல்.